நண்பர்களே, முன்காலத்துல எங்க தாத்தா வந்து எங்க பார்த்தாலும் நடந்து தான் போவாரு. அப்படி நடந்து போறத பார்த்த எங்க பாட்டிக்கு ரொம்ப சங்கடம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவாருன்னா, அவரோட ஓட்ட சைக்கிள எடுத்துக்கிட்டு அங்கங்க போவாரு. அதையும் பார்த்துட்டு எங்க பாட்டி ரொம்பவே வருத்தப்பட்டு மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா, இந்த வயசாயிருச்சே, எப்படி நடந்து எல்லா இடத்துக்கும் போவாரு? பறக்கிற சக்திய வந்து எங்க தாத்தா வந்து எல்லார் முன்னாடியும் பயன்படுத்த மாட்டாரு. அதுதான் இங்க பெரிய சிக்கலு. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் வந்து நடந்து தான் போவாரு. அப்படி நடந்து போய்க்கிட்டு இருக்கிறத பார்த்த எங்க பாட்டி வந்து ஒரு நாள் நைட்டு தூங்குறப்ப வந்து, இந்த மாரி ஒரு மோட்டார் பைக் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அத வந்து பொசக்குன்னு போயிட்டு நோட் பண்ணி வச்சுட்டாரு. ஏன்னா எங்க தாத்தாவுக்கு வந்து ஞாபக மறதி வேற இருக்கா. வெளிய எங்கேயாவது போயிட்டு செவுத்துல எழுதி வச்சா, எவனாவது ஆட்டைய போட்டு போயிருவான் ஃபார்முலாவ. அப்புறம் வந்து பயந்து வீட்டுக்குள்ளேயே நோட் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோனே வேலையா இந்த மோட்டார் பைக் செய்றது தான் வேலையா தொடங்குனாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து மோட்டார் சைக்கிள் வாங்கி செஞ்சு ஓட்டத் தொடங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பல பிராண்ட்ஸ், பல கம்பெனி எல்லாம் வந்துச்சு. அதுக்கு வந்து மூலதனம்னு சொல்ல முடியாது. முதல்ல உருவாக்குனது வந்து எங்க தாத்தா தான். அதுக்கு ஐடியா குடுத்தது எங்க பாட்டி தான்.